பரவாயில்ல. சாப்பிட போறேன். எடுத்து போட்டு சாப்பிட போறியா? வரா எனக்கு பூச்சி தானே கடை சும்மா என்னத்த கரப்பா மூச்சி இருந்தது சாப்பிடுது. ராஜபாளையம் பாய்ஸ் இருக்கோம். பாத்தீங்கன்னா கேமரா நீயே கூட பிடிச்சுக்கோ. இடையே தள்ளி விட்டுறாரா கீழே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னா சஞ்சீவ் மலைக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து என்னென்னா இதோட புராணம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். எங்களுக்கும் கம்பர் சொன்ன புராணம் வந்து அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது வந்து கடைசியாக சொல்கிறோம். இப்போ நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு புராணம் சொல்கிறோம். அந்த புராணம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சும்மா ட்ரை பண்ணுறா. வாடகை நசிக்கிறாத வளருதுடா. ஆண்டோட கரெக்ட் பண்ண போறேன். ஆண்டி ஆண்டி பிடிக்கிறது. ஆண்டி நீ இப்படி நான் பாரு. ஏய், அடுத்து வர்ற யாருன்னு தெரியுதா? ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. மர தமிழே சிறுத்தை. என்னடா உள்ள ஸ்டோர் ரூமே வச்சிருக்கேன் பாக்கெட்ல. எது முட்டாளா? இப்ப பாரு. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. தேக்குடா முடியுமா? முடியாது. வழியிலேயும் நமக்கு முருகர் ஆசீர்வதிச்சிட்டாரு. அவர் முருகர் தெரியுதா? முருகரோட ஒத்த காலில் நிற்கிது. ஒத்த காலில் நிற்கிதா? முருகர் வந்துட்டாரு. போடு. ஒத்த காலில் நினைச்சு உடஞ்சு காலில் அடிபட்டுருக்குடா. சிபி போய் தூக்கிட்டு வாடா. காலில் தான் அடிபட்டுருக்குடா. மயில ஒத்த காலில் நின்னது பார்த்தா கல்யாணம் சீக்கிரம் நடந்துடும். கல்யாணம் சீக்கிரம் நடந்துருண்டா. பறந்துருச்சு அது காலில் தான். கல்யாணம் சீக்கிரம் உங்களுக்கு கிடையாது. மயில் ஒத்த காலில் நின்னது பார்த்தா கல்யாணம் சீக்கிரம் நடந்துருமா? அவன் ரெண்டுத்துக்கு சீக்கிரம் நடந்துடும். நான் பார்க்கவே இல்லைப்பா. உனக்கு கல்யாணமே நடக்காடா. பரவாயில்லடா. யூடியூப்ல பாக்குறவங்களும் தான் நீங்களும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடந்துடும். கல்யாணம் நடக்காதவங்களாம் முக்கியமா பாருங்க. அது கிடக்கட்டும். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். எல்லா கேங்லயும் இந்த பாலான்னு ஒருத்தர் இருக்கான். ஆசீர்வதிச்சுரா. எங்க பண்றது? ஆனால் ஒன்று சொல்ல போனால் பார்த்தோன்னா, நான் 6 படிக்கும் போது இந்த கோயிலில் ஜோலியை முடிச்சிருக்கோம் என் உயிரை. மீன் பிடிக்க வந்திருந்தேன். தொட்டிக்கு இங்கே ஒரு தொட்டி இருக்கும். மீன் பிடிக்க வந்திருந்தேன் நான், திவார் எல்லாம். எனக்கு அவங்க 2 பேரும் தான் ஞாபகம் இருக்குது. ஏன்னா வந்து என்னை காப்பாற்றினான். மீன் கப்பீஸாக இருக்கும், குட்டி குட்டி கப்பீஸாகும். ஆமாம், தண்ணி உள்ளே விழுந்துட்டேன். அவன் நல்ல வேலை கை கூட தூக்கணும். இல்லைன்னா அப்படி தான் நீரோடு நீரான மாதிரி. ஏய் இவனே அர்ஜுனே, இந்த இதில் தான் போயிருக்கோம். இந்த எங்கன்னா அந்த இது இருக்குல்ல, அந்த இடத்துல தான் நான் மீன் பிடிச்சிட்டு இருந்தேன். இங்கே வந்து திவார் இங்கே உட்காந்துருந்தான். அப்போலாம் உள்ள விட்டுறா. அப்போலாம் அது கெட்டவே இல்லை.
சும்மா பாறை மட்டும் தான் இருக்கும். அங்கே நான் டா சிபி வழி விடான்டா மண்டையை வச்சு விடி மறைக்கடா. திவார் அங்கே உட்காந்துருக்கான். ஃபுல்லாக தண்ணி, இதுக்கு மேலே தண்ணி இருந்துச்சு. இப்போ என்னமோ மீனும் கிடையாது, மீனும் தெரியல, ஒன்றும் தெரியல. கவலை மட்டும் அங்கே இருக்கு. இப்படி என்ன அப்படியே உள்ளே விழுந்துட்டேன் தண்ணிக்குள்ள. நல்ல வேலை கீழே அந்த இடத்துல எவ்வளோ ஆளும் தெரியல. கீழே போய் இப்படி ஆட்டினேன். திவார் தான் தூக்குனா. திவார் வீடியோ பார்த்தேன்னா கமெண்ட் பண்ணிட்டு போ. அந்த இதை பார்த்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். சரி பாப்போம். இன்னும் நேரம் நான் போயிருந்தேன்னா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இல்லடா உட்காந்துட்ட பார்ப்போம். மனித உழந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. ஸ்ட்ரைக்கு கொடுக்க போறாரு உனக்கு. லேய் அவங்க காசு கட்டுவாங்க, நம்மகிட்ட கட்டுற அளவுக்கு காசு இல்லை. வீடியோ தூக்கிடுவாங்க. ராஜபாளையம் சொல்கிறேன். ராஜபாளையத்துல இருந்து மலையோட ஹிஸ்ட்ரி தெரியாதுங்க. சொல்லப்போனால் எனக்கே தெரியாது. நேரத்தை உட்காந்து படித்தேன். ரைட்டு. நான் என்பது யாரோ பெருந்திரளினிலே ஏடே, நான் என்பதை வீசி எழுந்தேனே மனமே. தான் என்பது போகும் பெரும் இதுதான்டா ரிஸ்கா இருக்கும். நெட்டு குத்தலா இருக்கிற மாதிரி இருக்கும். வாவென்றொரு வாழ்க்கை சிறு குரலாய் அருளாய் பேச ஆழம் தேடி நீந்தி நீந்தி மூழ்கி போவேன். வாழாதொரு வாழ்வை தீண்டி தெளிவில் பூப்பேன். காணாதொரு வெளிச்சத்தில் என்னை நானே முழுதாய் பார்ப்பேன். வீழாதொரு நிலையினிலே. இந்த இவர் வந்து டாக்டருக்கு படிக்கார், நீட்டுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது சொல்லுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு ஓடி வராங்க. இவன் எப்படி தெரியுமா, ஷார்ட் ஃபிலிம் வந்து ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறான். ஆனால் சேனல் நேம் கேட்டால் தெரியாதுன்றான். அந்த படத்துக்கு அங்கே மேலே மலை இருக்குல்ல, தெரியல சொல்லி சேர்ந்தனே. சரி நான் செத்துட்டேன். நான் அறிஞ்சனா அந்த சைடு சரியாக தெரில எனக்கு. அந்த சைடு ஏறின மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. மலை மேலே வந்து இவ்வளோ தூரம் கீழே இருந்து மேலே வர்றதெல்லாம் ரிஸ்கே கிடையாது. இப்போ இந்த இது இருக்குல்ல, இதில் ஏறுறது தான் உங்களுக்கு பெரிய ரிஸ்க்காக இருக்கும். சொட்டு பேல காதல கூட எடுத்து தொலைய மாட்டீங்க. ஆட்டு பிடிக்கிறா சுபாஷ். கடைசியாக எப்படி ரிலீஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு கேள்வி கொடுத்தீங்களா இந்த பெரிய பாடங்கள்ல? ஓரளவு குணாகோக மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஆரறிவென்றே அலட்டாமல் எளிதாய் நானும் வந்துட்டானா சொல்லப்போனால் இந்த மலைக்கு அலோடு கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். பாடடே யார் முடியணும்னா யாரு சும்மா ஏறாத. கிருஷ்ணா பார்த்து நீ மரம்னா பார்த்துவா. கிருஷ்ணா நீ கூட இருடா. கிருஷ்ணா நீ வேணாம் இரு. ஏன்னா இதில் வர முடியாதுடா. பார்த்துவாம்மா. பார்த்து வாடா. போன சொல்லு. நான் என் இயல்பில் இருப்பேன். ஓடும் நதியின் மேலே உட்காரும் கட்டான் போலே லேசாக அமர்ந்து மறப்பேனே. புவி மேலே தாய் தூங்கும் அழகை பார்த்து தான் தூங்கும் அழலை போலே பேரன்பை போலே செய்வேனே. நிறுத்தாமல் பேரல்லையில் உட்கார்ந்து பார்த்தேன் இப்போது
உழுக்கையா இருக்கு. அது மேல பெருசுலாம் ஏற முடியாது அந்த பாறை மேல. நாங்கள் படித்த ஸ்கூலு பிஎஸ்எம் ஸ்கூலில் படித்தவங்க பிஎஸ்எம் கமெண்ட் பண்ணுங்க. ஆவணிமா ஸ்கூலில் படித்தவங்க என்னடா இது வேண்டாம். பிஎஸ்சிஆர் அப்படி தானே? பிஎஸ்சிஆர் அமணியம்மாலா என்னதுன்னு தெரியல எங்களுக்கு சரியா. உங்களோட ஸ்கூலை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாலிடெக்னிக் படித்தவங்க பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதுலலாம் ஏறணும்னா பார்த்து தான் ஏறணும். இங்கே பாரு மொட்டை பாறை. இது பாரு குணா கோவமாக இருக்கா? சுபாஷே சுபாஷே அர்ஜுனே. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான 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 அர்ஜுனே. ஆனால் விழுந்தோன்னு நினச்சிக்கோமே. நீ உட்காரு கிருஷ்ணா, நீ உட்காரு. இங்கே இருந்து விழுந்தோம்னா ஜானகிராம் இல்லாடா. அது என்ன மில்றாளே? இது என்ன மில்லு? ஜெயஜோதி மில்லா? ஜெயஜோதி மில்லு செட்டில் தான் போய் விடுவேன். அங்கே தான் போய் பிடிக்கணும் உனைய. இப்போ வந்து நம்மளோட ராஜபாளையத்துக்கு அடையாளமாக இருக்கிறது ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சஞ்சீவ் மாலைன்னு ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் இவர் யார்? அவர் பேர் என்னது? நம்ம ஓனர் பேர் என்னது? குமாரசாமி ராஜாவா? அவர் சிபிச்சைகள் தெரியும். அவர் தானே ராமசாமி ராஜா யாரோ ஒரு ஆள். அவர் வந்து என்னன்னா ராம்கோ மில்ஸ் எல்லாமே தெரியும் நினைக்கிறீங்க பார்த்தாலேயும். அவர் வந்து ராம்கோ மில் அதை வந்து டெவலப் பண்ணி விட்டோன்னே இப்போ ராஜபாளையத்தில் மில்ஸ் ராம்கோ அப்படின்றது ஒன்று வந்து பெருசாக டெவலப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தோன்னா இப்போ புதுசாக பாலன் ஒன்று வேறு கட்டிட்டாங்க ராஜபாளையத்தில். அதுவும் இப்போ நல்லா டெவலப் ஆகிட்டு இருந்தது. ஓப்பன் பண்ண புதுசில் எல்லாம் நிறைய பேர் கூட்டமாக தெரிஞ்சது. இப்போ அந்தளவுக்கு யாரும் ஆள் இல்லை. இப்போ ராஜபாளையத்தில் இருக்கிறவங்களுக்கேவும் என்னென்னு பார்த்தோன்னா அந்த மலையோட ஹிஸ்ட்ரி வந்து யாருக்குமே தெரியாது. அப்படி பார்க்கும்போது கம்பராமாயணத்துலன்னு பார்க்கும்போது என்ன ஹிஸ்ட்ரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைசியாக பார்ப்போம். இப்போ நாங்களாக ஒரு ராமாயணம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம், கருப்பி ராமாயணம். இப்போ என்னென்னு பார்த்தோன்னா கருப்பி ராமாயணம் ஃபஸ்ட்டு பார்த்துவோம், அதுக்கப்புறம் கம்ப ராமாயணம் வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து கருப்பி ராமாயணத்தில் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ராமனுக்கும் ராவணனுக்கும் இடையில ஒரு போர் நடந்துச்சு. அப்படி போர் நடக்கும்போது என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு பெரிய போராக நடக்கும்போது ராவணனோட உருவம் வந்து பெருசுன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ இருக்கும்போது ராமன் என்ன பண்ணார்னா, அனுமான் கிட்ட போய் ஒரு கட்டளை இடுறாரு. இமயமலைக்கு நிற்போம். இமயமலை பக்கத்தில் வந்து துரோணகிரின்னு நினைக்கிறேன், துரோணகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியெலாம் இருக்கும். அங்கே வந்து பெரிய பெரிய பாறையாக இருக்கும். தூக்கி நீ ராவணன் மேலே எரி அப்படின்னு சொல்லும் போது தான் தூக்கி எரிஞ்ச மலைகள் எல்லாமே அந்த ஒரு சின்ன சின்ன மலைகளாக அந்த அங்கே இங்கே எல்லாமே சின்ன சின்ன மலைகளாக வந்து அது தோன்றுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வந்து எல்லாருமே வந்துட்டோம். சேனல் பேர் சொல்லு பார்ப்போம்பா. இல்லைங்க ப்ரோ, நல்லா பார்த்துட்டு வருவோம். அவன் பேர் என்ன சொல்லு? நாயந்திரன். என்னோட நேம் தெரியும், சேனல் நேம். இது வந்து என்னன்னா சொன்னான்டா, எதா சொன்னேனா? கப்பிலார் படம் பேர். சேனல் பேர் என்னடா? சேனல் பேர் என்ன? சொல்லு. நம்ம கலர். நம்ம கலர். நம்ம கலர். சேனல் சொல்றீங்க. பார்த்தீங்களா எங்கள் ஸ்கூல் தெரியுது. கடைசி சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும். அங்கே போய் கேமராமேன் தள்ளி விட போகிறேன். ஸ்கூலை விட்டு விடுத பிறகு ஸ்கூலுக்கு வந்துட்டு இது பண்ணுற. ஆமாம் ப்ரோ, ஸ்கூல் நல்ல ஸ்கூல் அப்படின்னு சொல்ல மாட்டோம். யார் ஸ்கூல் பார்த்து யாரும் பார்த்தா யாரும் சார் எல்லாரும் பார்ப்பாங்க. வேணாம் சார், வேணாம். யாராரு? என்ன சார் அது? சார் உங்க சார் யாரா? கணேஷ்குமார் சார். இன்னொன்னு இவரு பிசிக்ஸ். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? அதெல்லாம் சரியான ரிஸ்க் தான் சிபி. ஆனால் அது குணா கோவைக்கும் மேலே நீ செத்த கதையை ஆமாம் பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இந்த கதையை ஹிட் ஆயிரும். ஆனால் இது இந்த இதே இப்படி இருக்குன்னா குணா கோவெல்லாம் எப்படி இருக்கும்டா? நிற்க கூட முடியலடா, கஷ்டமாக இருக்குடா. என்னென்னா கருப்பி ராமாயணத்தை வந்து கேட்டிங்க நீங்கள். நாங்கள் அது வந்து சும்மா நாங்களாக க்ரியேட் பண்ண ராமாயணம். இப்போ கம்பர் ஏற்றிய ராமாயணம் அப்படின்னு பார்த்தோன்னா என்னென்னா, ராமனுக்கும் ராவணனுக்கும் இடையே ஒரு பெரிய போர் நடந்தது. அப்படி போர் நடக்கும்போது என்னாச்சுன்னா, லட்சுமணன் அதோட அவங்களோட சிப்பாய்க்கெலாம் என்ன ஆச்சுன்னா பெரிய அடி, அங்கே இங்கே எல்லாமே அடிபட்டுருச்சான். அடிபடும் போது என்னாச்சுன்னா, அங்கே உள்ள ராமணனோட ஒருத்தர் முனிவர் வந்து என்ன சொன்னார்னா, சஞ்சீவி மூலிகை இருந்தால் மட்டும்தான் இந்த அவங்களெல்லாம் காப்பாற்ற முடியும்
அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு மூலிகை பேர் சொன்னாராம். அப்படி அந்த மூலிகை பேர் சொல்லும்போது என்னன்னு பார்த்தோன்னா அனுமானுக்கு வந்து அந்த மூலிகையோட நேம் வந்து மறந்து போயிடுச்சு. அப்போ அனுமானுக்கு அந்த மூலிகையோட நேம் மறந்து போனோன்னே என்னாச்சு, என்ன செய்யன்னு தெரியாமல் அவர் என்ன பண்ணார்னா இமயமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை இருக்குது. அந்த இமயமலையோட தொடர்ச்சி தான் என்னன்னு பார்த்தோன்னா துவாரகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை இருந்துச்சான். அந்த மலையோட தொடர்ச்சியானது தான் அந்த சஞ்சீவி மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா. அவர் என்ன பண்ணாருன்னா அந்த இதை வந்து அப்படியே மலையை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா அவருக்கு ஒரு மயக்கம் தெரியக்கூடாது அப்படி ஒரு ரீசனுக்காக கையை வந்து இப்படி உதுத்து விட்டாராம். கையை இப்படி உதுத்து விடவும் அங்கங்கே செதறின மலைகள் தான் ராஜபாளையத்தில் ஒன்று, மதுரையில் ஒன்று, திண்டுக்கல்லில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே பிரிஞ்சு விழுந்ததான். இப்போ ராஜபாளையத்தில் விழுந்த மலை அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா இன்னும் பேர் மாறாமல் சஞ்சீவி மலை அப்படின்னே சொல்லிட்டு இருக்கான். இன்னொன்று என்னென்னா மதுரை, திண்டுக்கல் அங்கிட்டலாம் பார்த்தோன்னா சதுரகிரி, இன்னொன்று வந்துன்னா சிறுமலை அப்படின்னு சொல்லிட்டு மலைகள்லாம் இருக்கான். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இவ்வளோ தான் தெரியும். உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சதுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் இன்னொரு நாள் இந்த மாதிரி பிளான் பண்ணி சொல்லிவிட்டு நான் நல்லா இது பண்ணி சொல்கிறேன். இப்போ கம்பர் இயற்றிய ராமாயணம் நல்லா இருக்கா இல்லை கருப்பி இயற்றிய ராமாயணம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும், கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இப்போ வந்து கம்பருக்கே அவர் சொன்ன ராமாயணம் வந்து என்னென்னா ஒரு க்ரியேட்டிவாக அவராக ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நாங்களாம் ஒன்று க்ரியேட்டிவாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்று சொல்லியிருக்கோம். இல்லை ரெண்டில் எது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கலாம் மழை வந்துடுச்சு. ஆமாம், நம்ம சொன்னதை இதாக பண்ணாமல் மழையே வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு நம்ம கருப்பி சொன்ன ராமாயணம் வந்து அவருக்கு பிடிச்சி போச்சு பழக்க ராமனுக்கு, அதனால தான் மழையாக பொழிஞ்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ராஜபாளையம் பாய்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா கேமரா நீயே கூட பிடிச்சிக்கோ, இடையே தள்ளி விட்டுறாரா கீழே. பேசு. அதே 1000 அடி குழினா இங்கே பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய குழின்னு. நம்ம ஒன்றும் கேரளாவுக்கு டஃப் கொடுக்கும். கேரளாவுக்கு டஃப் கொடுக்குமா? ஆமாம். என்னடா கேரளா, இங்கே ராஜபாளையம் வாங்கடா அப்படின்ற. எங்கே என்னடா கேரளா, இங்கே வாங்கடா, மலைக்கு மேலே வந்தாலே ஆல் டைம் மழைடா. இங்கே பாருங்கடா, ஆல் டைம் மழைலாம் இல்லை. இப்போ வழி விழுந்தோம்னா கொலை தான் உள்ள. சார் ஒரு ஸ்மைல் பின்னாடி. விழுந்துடாதீங்கடா, பார்த்து போங்க ப்ரோ. ஃபஸ்ட் டைம் பாதையை பாருங்க. எவன் போட்டான்னு தெரியல. எவன் போட்டானா? இங்கே போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் போட்டு வச்சுட்டு போயிருக்கான். எவன் போட்டான்னு வேறு உனக்கு செதுக்கி வச்சுட்டு படி மாதிரி உனக்கு செதுக்கி வச்சுட்டு போவாங்க. ஆனால் கஷ்டம் தானே, கஷ்டம்தான்றேன். உனக்கு இதுவே எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னா அதெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் புதர் மாதிரி. ஒரு சின்ன ஒரு மொபைல் கேமரா வச்சுட்டே நம்மளால் ஏற முடியல. அவங்க அந்த மஞ்சுமல் பாய்ஸ் வந்து எவ்வளோ பெரிய கேமரா தூக்கிட்டு ஏறியிருக்காங்க ஃபிலிம் பண்ணுறதுக்கு. நான் கவினை அங்கேயே உட்காந்துட்டேன், பேசணும்ண்ணா பேசு. அவ்வளோதான் பாய்ஸ், வாங்க போவோம். எங்கே போவ? வீட்டுக்கு உசுறு வர போனால் சரிதான், மழை வேற பெய்யுது. சரி பார்ப்போம். பாய்ஸ் கேசரி வாங்கிட்டு கலேஜ் பாருங்க. கேசரி இல்லை ஒன்றுமே புரியல. கேஸ் நல்ல பெரிய பூச்சியாக இருக்குது. இதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் நாங்கள். நான் வாயில வேற வச்சிட்டேன்டா. பரவாயில்ல, சாப்பிட போறேன். எடுத்து போட்டு சாப்பிட போறியா? வரா, இந்த பூச்சி தானே கடை சும்மா என்னத்தை கரப்பாம்பூச்சி விழுந்ததே சாப்பிட்டுருது. கரப்பாம்பூச்சி விழுந்தே திங்கியா? நம்பிட்டு தான் போ. இந்தா சொல்கிறான் சும்மா அந்த ஃபுட்டில் பூச்சி விழுந்துருச்சு அப்படி விழுந்துருச்சுன்னா அவன் என்ன செய்வான் பாவத்தை? அது விழுந்துச்சுன்னா நம்ம வாட்டி கேஸை போட்டு போயிடுறான். அவன் கடையை மூடிடுறாங்க, சீர் வச்சிடுறாங்க. அது வந்து நம்ம தான் புரிஞ்சுக்கணும். நம்ம சாப்பாடு சமைக்கும் போது உள்ளே விழுந்துச்சுன்னா எடுத்து போட்டுருவாங்க. தெரியாது, எடுத்து போட்டு அடுத்த நல்லா இருக்கு ஊசி போன புட்டை கொடுத்துட்டு கொன்னுட்டாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம விறுவிறுத்து வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். லைக் பண்ணுங்க, ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே. சரி, இந்த மாதிரி வேறு ஏதாவது பிளேஸ் இருந்தால் சொல்லுங்கள், அங்கேயே போய் நாங்கள் போய் விளாக் எடுக்கோம். பாய். ஓகே பாய்.